வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம், வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இன் லவ் அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு. ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. இங்கே 1, 2, 3 இருக்கிறாங்க. உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை தேர்ந்தெடுக்கவும். டைம் ஸ்டெம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம், வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இன் லவ் அப்படிங்கிறதா இன்றைய வாசிப்பு. ஞாபகத்தில் இருக்கட்டும் குரூப் 1, இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வாசிப்பு எனக்கு பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் குரூப் 1, இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. சரி, இங்கே 2 ஆரக்கல் செய்திகள் வந்திருக்கிறாங்க. டெராட் செய்திகள் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இன் லவ், உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம். ஷேடோ, இவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ட்ரூ லவ். வாவ், ஷேடோ வந்து ட்ரூ லவ்வை பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கார்டு. இந்த ட்ரூ லவ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ நான் சரி, இவங்க வந்து ஷேடோ அப்படிங்கும் பொழுது என்ன அப்படின்னா, உங்களை யாரோ ஒருத்தவங்க பார்த்து வந்து உங்களை வந்து கவனிக்கிறாங்க. அது யாரு என்னன்னு எனக்கு தெரியல, பட் அவங்க அதான் சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க உங்களை கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், இல்லை நீங்கள் நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகும் பொழுதோ வீட்டுக்கு வரும் பொழுதோ ஒருத்தவங்க வந்து உங்களை கவனிக்கிறதாக தெரியுது. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இன் லவ். சரி, அவங்க வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துடலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம். அவங்களே திரும்பிடுறாங்க. சரி, பார்க்கலாம். இந்த ட்ரூ லவ் அப்படிங்கும் பொழுது இந்த ப்ளூ, இட் கேன் பி அ ஸ்பிரிச்சுவல் லவ். அப்படின்னா 2 பேருமே மனசு ஒத்து போகுது அப்படிங்கிறதும், மதம் அப்படி சொல்கிறது, அது நீங்கள் வேற மதம் சார்ந்தவர்களாக இருக்கலாம். தி எம்ப்ரஸ் அண்ட் தி எம்பரர், மை குட்னஸ், கடவுளே, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ்னு நான் சொன்னேன் இல்லையா. அண்ட் மனசு 2ம் ஒத்து போகுது அப்படின்னு சொன்னேன். அண்ட் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் லவ். அதே தான், இது ஏதோ மனசு 2ம் ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் இங்கே வந்து தி எம்ப்ரஸ் அண்ட் தி எம்பரர் அப்படிங்கும் பொழுது இது ஒரு கவுண்டர் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டர் பார்ட் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்னது போல தான். இங்கே 2 மனசு ஒத்து போகுது அப்படிங்கிறது தான் தெரியுது. டிவைன் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் குறிப்பிட்டவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு உறவில் இருந்திருப்பீங்க. அந்த உறவு வந்து உங்களுக்கு நல்லா, அதாவது உறவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருமணமாகி அதன் பிறகு பிரிஞ்சவர்களா அப்படின்னு நான் சொல்ல வரல. பொதுவாக நான் சொல்கிறேன், யூ வர் இன் ரிலேஷன்ஷிப் பிஃபோர். நீங்கள் ஏதோ ஒரு உறவில் இருந்திருப்பீங்க, பட் அது கொஞ்சம் கசப்பான உறவாக இருந்திருக்கும். பட் அதிலிருந்து நீங்கள் விலகி வந்துட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் இந்த முறை நீங்கள் ரொம்ப பரவாயில்ல, எனக்கு ஒரு உறவுன்னு ஒன்று அமைஞ்சால் அது உண்மையாக இருக்கணும், அது இந்த பிரபஞ்சமே எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரட்டும், அல்லது நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பிடித்த தெய்வம் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா எனக்குன்னு பொறுத்தவங்க, எனக்குன்னு பொருத்தம் உள்ளவங்க எனக்கு அமையட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரூ லவ் சொல்கிறாங்க. அண்ட் ஷேடோ வந்து கிட்டத்தட்ட யாரோ ஒருத்தவங்களை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அல்லது நீங்கள் யாரோ ஒருத்தவங்களோட சோஷியல் மீடியாவை கவனிக்கிறீங்க அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து டெராட் செய்திகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த எம்ப்ரஸ் அண்ட் தி எம்பரர், இங்கே 2 மனசும் ஒத்து போகுது. அப்போ நீங்கள் கேட்டது போல் இங்கே ஏதோ ஒரு அழகான ஒரு உறவு இங்கே இருக்குது. உங்களுக்கு எப்படி ஏற்ற போலையே இன்னொருத்தவங்களும் அமைய போகிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அண்ட் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இந்த ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்திருப்பீங்க. அது வந்து என்ன வேணாலும் இருக்கலாங்க. அதை வந்து நீங்கள் திருமணமாகி பிரிஞ்சவங்க, அல்லது ஆமாம் ஐ வாஸ் இன் அ லவ்விங் ரிலேஷன்ஷிப் அண்ட் தென் ஆஃப்டர் தட் இட் எண்ட் அப் பிரேக்அப் அப்படிங்கிற நம்ம பிரிஞ்சிட்டோம். ஸோ இது பொதுவான ஒரு பிரிவு. நான் வந்து இதுதான் குறிப்பிட்டு நான் சொல்லலை, விவாகரத்து அப்படின்னு நான் குறிப்பிட்டு எதுவுமே இங்கே சொல்லலை.
பட் ஏதோ ஒரு உறவுல முன்னாடி இருந்திருப்பீங்க, அது கொஞ்சம் கசப்பா இருந்திருக்கும், பிரிஞ்சு வந்துட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது. அதை தான் இங்கே குவீன் ஆஃப் ஸ்வான்ஸும் சொல்றாங்க. ரொம்ப லாஜிக்கா யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. இது வந்து ஒரு கம்யூனிகேஷன். நீங்க வந்து இந்த நபரை வந்து எப்படி மீட் பண்ணுவீங்கன்னா, ஒன்று நான் சொன்னது போல, ஒன்று நீங்கள் அவங்கள கவனிச்சிட்டு இருக்கிறதாக இருக்கலாம், அல்லது அவங்க உங்களை கவனிச்சிட்டு இருக்கிறது. யாரோ ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணி இங்கே பேச போகிறாங்க. அதான் இந்த குவீன் ஆஃப் ஸ்வான்ஸ். இந்த பேச்சு வார்த்தைக்கு பிறகு இங்கே இரண்டு மனசும் ஒத்து போக போகுது. ஆமாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இவ்வளோ கோபம் வரும், ஓ உனக்கு இவ்வளவு பிடிக்காதா, உனக்கு இவ்வளோ கோபம் வருமா, அந்த மாதிரி எதுவும் மனமிட்டு சில விஷயங்கள் பேசுறதுனால அதில் சில விஷயங்கள் ஒத்து போகுது. ஓகே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங்கில் ஒரு பொதுவான வாசிப்பு, திஸ் இஸ் அ ஜெனரல் ரீடிங்கு. ஸோ இந்த மாதிரி பொதுவான வாசிப்பில், ஒரு உறவு சம்மந்தமான வாசிப்பில் இந்த மாதிரி கவுண்டர் பார்ட் கார்ட்ஸ் வந்துட்டாலே அங்கே ஏதோ இரண்டு கைகள் இப்போ சேர போகுது. அண்ட் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லவ். ஏன்னா ப்ளூ இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டிவைன் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது. பிரபஞ்சமே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடித்த தெய்வமே வந்து இந்த ஆசீர்வாதத்தை தருவாங்க அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இதில் ஒரு மறைமுகமான ஒரு செய்தி இருக்குது. இது எல்லாருக்கும் இல்லை, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு, வெரி ஸ்மால் குரூப், ஒரு சின்ன குரூப்பில் உள்ளவங்களுக்கு, உங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஒன்று உங்களுக்கு விவாகரத்து ஆகிருக்கும், அல்லது நீங்கள் ஒருத்தரை இப்போ மீட் பண்ண போகிறீங்கல்ல அவருக்கு விவாகரத்து ஆகிருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கசப்பான உறவு, பிரிஞ்சு இருக்கிறாங்க, தனிமையில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒன்று நீங்கள் இல்லைன்னா அவங்க ஸோ நீங்கள் இருவரும் வந்து பேசுகிற மாதிரி, இது பேசின பிறகு தென் திங்ஸ் will start to move forward. சில விஷயங்கள் இப்போ தான் முன்னோக்கி போகும். இந்த இரண்டு செய்திகளை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த குரூப் 1 தேர்ந்தெடுத்தவங்க, ஒன்று நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய நபர் வந்து ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பான, கொஞ்சம் நல்ல வருமானம், போதுமான வருமானம் உள்ள ஒரு உத்தியோகத்தில் தான் இருப்பாங்க. ஒன்று நீங்கள் இல்லைன்னா நீங்கள் யார்கிட்ட பேச போகிறீங்க, இல்லை யாரோட உங்களுக்கு ஒத்து போகுது அந்த நபர். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அடுத்த உறவு இப்படி தான் இருக்கும். குரூப் 1 குரூப் 1க்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? குரூப் 1க்கு என்ன அறிவுரை வந்திருக்கிறாங்க? வாவ், கல்யாண கார்டே வந்துருச்சு. அதை நான் முன்னாடியே சொன்னது போல் 4 of Wands அப்படிங்கிறது அதே தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, இங்கே இரண்டு கைகள் சேர போகுது, ஒற்றுமையாக வரப்போறீங்க. இது திருமணம் வரைக்கும் போகும். குறிப்பிட்டவர்கள் ஏதாவது திருமணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, யூ அட்டெண்டிங் அ வெட்டிங், ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே யாரையாவது நீங்கள் பார்த்து அதன் பிறகு பேசி, நான் உங்களை அன்னாடம் இப்படியே நீங்கள் போவீங்க, நான் பார்ப்பேன், ஓ நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்களா, ஏன்னோ தட் கைண்ட் ஆஃப் அ கம்யூனிகேஷன் அங்கே கூட அங்கே அமையலாம். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான், இது கல்யாணமே வந்துருச்சு. ஏன்னா இங்கே ஏற்கனவே கவுண்டர் பார்ட் வந்துருச்சு இல்லையா, இங்கே ரெண்டு கைகளும் கோக்க போகுது, இது ரெண்டு கைகளும் சேர போகுது. நீங்கள் இல்லைன்னா அவங்க யாரோ, அந்த நபர் வந்து ஒரு நல்ல ஒரு தேவையான வருமானம் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறதாக தெரியுது, அல்லது நீங்கள் இருவருமே அந்த உத்தியோகத்தில் இருக்கிறீங்க. குறிப்பிட்டவர்கள் வந்து அவங்க இந்த திருமணத்துக்கு பிறகு நீங்கள் கடல் தாண்டி போகலாம், அல்லது கடல் தாண்டி உள்ளவங்க அந்த வேறு ஒரு ஊரில் வேலை செய்கிறவங்க வந்து இப்போ உங்களை வந்து மீட் பண்ண வரலாம். ஆமாம், இது வந்து என்னுடைய பெற்றோர்கள் தேடி வந்த ஒரு வரன், அவங்க உங்களை வந்து கடல் தாண்டி வந்து பார்த்த பிறகு இங்கேயும் கைகூடுது. ரொம்ப அழகான ஒரு செய்தி. குரூப் 1 இதுதான் உங்களுடைய செய்தி. ஸோ வாழ்த்துக்கள் குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது கோவிந்த் ப்ளூ டேரோட். வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம், வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இன் லவ் அப்படிங்கிறதான் இன்றைய வாசிப்பு. ஞாபகத்தில் இருக்கட்டும் குரூப் 2, இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தலைங்க அந்த வாசிப்பு அப்படின்னா இந்த பணிவான வேண்டுகோள், இந்த வாசிப்பை நீங்கள் தவிர்த்துருங்க. சரி குரூப் 2, இங்கே 2 ஆரக்கிள் செய்திகள் வந்திருக்கிறாங்க. டெராட் செய்திகளை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ குரூப் 2, வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இன் லவ், உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல இங்கே ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ ஸ்பிரிச்சுவல், அப்போ 2 வீட்டார்களும் இங்கே ஒத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. வாவ், celebration.
ரொம்ப அழகா வந்திருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் அண்ட் செலிப்ரேஷன் அப்படிங்கும் பொழுது இங்க வந்து 2 மனசும் ஒத்து போகுதுங்கிறத விட அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 வீட்டார் உள்ளவங்களும் ஒத்துக்க போறாங்க. இப்ப பெரியவர்களும் இதுக்கு சரி சொல்றாங்க. சரிம்மா கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு அது விருப்பம் இருக்கா, சரிப்பா உனக்கு பிடிச்சிருக்கா, திருமணம் செஞ்சுக்கங்க. அண்ட் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டம். பட் இங்க வாவ் அப்படிங்கும் பொழுது இதுல ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு போல. ஓகே, குரூப் 2 உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? குரூப் 2, what to expect next in love for group 2? குரூப் 2 உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி எடுத்துடலாம். குரூப் 2 உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? ஓகே, பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. இங்கே 4 of cups வந்திருக்கிறாங்க, 9 of pentacles and 3 of cups. சரி, 3 of cupஸுக்கு மேலே செலிப்ரேஷன். 3 of cups அப்படிங்கிறது செலிப்ரேஷன், கொண்டாட்டம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒற்றுமை இங்கே இருந்திருக்கு. அப்போ ஏதோ சில விஷயங்கள் இங்கே கை கூட போகுது அப்படிங்கிறது தெரியுது. செலிப்ரேஷனுக்கு கீழே 3 of cups, பீப்புள் ஆர் கம்மிங் டுகெதர், எல்லாரும் ஒன்றா வராங்க, இங்கே கொண்டாட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் 9 of pentacles. ஒரு சில பேர் வந்து எனக்கு திருமணமே வேண்டாங்க, நான் தனியாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இவர்கள் இருவரும் சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு இங்கே நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு, வரன்கள் வந்திருக்கலாம். எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு எதுலேயுமே இஷ்டம் இல்லை, எனக்கு போதுமான வருமானம் இருக்குது, நான் நல்லா உத்தியோகத்தில் இருக்கிறேன், நான் தனிமையிலே வாழ்ந்துடுறேன், எனக்கு அதுதான் நல்லது அப்படிங்கிறது தெரியுது. அப்படித்தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. அப்போ குறிப்பிட்டவர்கள் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருந்திருக்கீங்க போல இருக்கு. பட் இங்கே ஒரு கொண்டாட்டம் ஒன்று வருது, 3 of cups. உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது அதே தான், 2 குடும்பத்தார்களும் இங்கே சரி அப்படின்னு சொல்கிறதும் இங்கே ஒரு கொண்டாட்டம் இருக்குது. அண்ட் வாவ் அப்படிங்கிறது சர்ப்ரைஸ். அப்போ நீங்கள் திருமணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து ஓகே நான் வந்து திருமணம் செய்யறதுக்கு நான் தயாராக உள்ளேன் அப்படிங்கும் பொழுது அது கேட்குறவங்களுக்கு வாவ், அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஆரம்பத்தில் உங்களுக்கு எந்த திருமணம் சம்மந்தமான ஒரு கமிட்மெண்ட்ல எந்த ஒரு விருப்பமும் உங்களுக்கு இல்லை. வரன்கள் வந்திருக்கலாம், ஆஃபர்ஸ் வந்திருக்கலாம், யூ டோன்ட் லைக் இட், உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் தான் 4 of cupsலாம் சொல்கிறாங்க. ரொம்ப வந்து உணர்வுகள், உங்களுடைய ஃபீலிங்ஸ், உணர்வுகளை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சு நீங்கள் வந்து வச்சிருப்பீங்க அல்லது வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப வெளிப்படையான ஒரு ஆள் கிடையாது. ப்ராபப்ளி யூ ஆர் அன் இன்ட்ரோவர்ட், ரொம்ப ரிசர்வ்டான ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். அண்ட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் ஆமாம் நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு போதுமான வருமானங்கள் இருக்குது, நல்ல முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய உத்தியோகத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கொண்டாட்டம் இருக்குங்க பொழுது அப்போ இங்கே ஏதோ சில விஷயங்கள் கை கூடலாம் அல்லது வேறு என்ன செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 2க்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம், வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இன் லவ் அப்படிங்கிறதுல குரூப் 2க்கு 3 of cups வந்திருக்கிறாங்க. எதனால இந்த 3 of cups வந்திருக்கிறாங்க குரூப் 2க்கு? 10 of swords. வாவ் கடவுளே. ஓகே, அப்போ ஒரு சில பேருக்கு இங்கே ஏதோ ரொம்ப மனவேதனையான சில அனுபவங்கள் இருந்திருக்கும் போல இருக்கு. உறவு சம்பந்தமான 10 of swords அப்படிங்கிறது there was an ending. அப்படித்தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் வந்து நீங்கள் திருமணம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ 3 of cups அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டம். அதுக்கு வந்து ஏன் இப்போ வந்து இந்த கொண்டாட்டம் வருது, இல்லை ஏன் நீங்கள் வந்து தள்ளி போட்டிருக்கீங்க, ஏன் பொறுமையாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா இங்கே 10 of swords வந்திருக்கு. அப்போ ஏற்கனவே ஒரு சில பேருக்கு கசப்பான உறவுகள், பட் இது கசப்பான உறவு அப்படிங்கிறத விட ஒரு சில பேர் வந்து ஏமாந்து போயிருக்கீங்க. உறவு சம்பந்தமான சில விஷயங்கள்ல ஏமாற்றம், துரோகம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, லைக் கிட்டத்தட்ட மன உளைச்சல், டிப்ரெஷன். இது ஒன்று. இரண்டாவது அவங்க இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு இப்போ 2 நபர் கூட நீங்க பேசிக்கிட்டு இருக்கலாம். 2 நபர்கிட்ட பேசிட்டு இருக்கலாம், அல்லது 2 பேர் வராங்க அப்படின்னாலும் அது வந்து நீங்கள் எதை எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. பட் யாரோ ஒருத்தவங்க இங்கே வந்து தகாத முறையில் உங்ககிட்ட வந்து வார்த்தைகள் பேசினதுனால
யூ ஆர் கீப்பிங் இட் இன் ஹோல்ட் அப்படின்னு தெரியுது. நீங்கள் வந்து அதை நிறுத்தி வச்சிருக்கிறதாக தெரியுது. அண்ட் யூ ஆர் ஸ்டில் திங்கிங். பட் கண்டிப்பாக இங்கே ஒரு கொண்டாட்டம் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. 2 வரன்கள் இருக்கு ஒரு சில பேருக்கு. அவங்க வந்து பேசுறதுனால, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால, ஒருத்தவங்களை வேண்டான்னு சொன்னதுனால என்னன்னு தெரியல, அவங்க வந்து ஏதோ ஒரு தகாத முறையில் உங்ககிட்ட பேசுகிறாங்க, உங்களை திட்டுறது, அது கூட அந்த 10 of Swords இருக்கலாம். அது உங்களுக்கு என்னை இப்படி திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இங்கே இருந்தது. பட் அதனால நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க. யூ ஆர் புட்டிங் அந்த நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை யூ ஆர் புட்டிங் இட் இன் ஹோல்ட் அப்படிங்கிறது தெரியுது. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம். குரூப் 2க்கு வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இன் லவ் அப்படிங்கிறதுல வேறு என்ன செய்தி அல்லது என்ன அறிவுரை அவர்களுக்கு? பட் புட்டிங் இன் ஹோல் அப்படிங்கும் பொழுது பட் அங்கிட்டு வந்து ஒரு கொண்டாட்டம் இருக்கு. சரி, பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க. குரூப் 2க்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல இவர்களுக்கு வேறு என்ன செய்தி அல்லது அறிவுரை அப்படிங்கிறத பார்க்கலாம். டெம்பரன்ஸ், அதே தான் நான் சொன்னது போல. நீங்க வந்து இப்போ ரொம்ப யோசிக்கிறீங்க. நம்ம ஒருத்தவங்களை வேண்டாம்னு சொல்லிட்டோம், அதுல நமக்கு ஏதோ சில மன உளைச்சல், அவங்க ஏதேனும் தகாத வார்த்தைகள், சண்டை போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அதில் கொஞ்சம் பயந்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறதாக தெரியுது. ஏன்னா டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது பொறுமை. அப்போ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் கையாளுறீங்க அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய இமோஷன்ஸ், உணர்வுகளை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க. பட் பேலன்ஸ் பண்ண பிறகு அங்கிட்டு நீங்கள் ஒரு அழகான ஒரு முடிவை தான் எடுக்கிறீங்க. அப்படித்தான் அவங்க சொல்கிறாங்க. சரி, இதுதான் உங்களுடைய செய்தி குரூப் 2. அப்படி அந்த ஒரு நபரை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல, அந்த நபர் வந்து நல்ல ஒரு வருமானம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எல்லாமே தனிச்சு தான் செஞ்சிருப்பாங்க. வெரி இண்டிபெண்டன்ட் பர்சன். தனிச்சு நின்று செஞ்சிருப்பாங்க. நல்ல வருமானம் உள்ளவர்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றது, சேமிப்பு திட்டம், இந்த ஃபைனான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ், பேங்க் மேனேஜர்ஸ், இந்த மாதிரி கூட இருக்கலாம். அவங்க நீங்களா கூட இருக்கலாம். அண்ட் அவங்க வந்து ரொம்ப இண்டிபெண்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க. யாரையும் எதிர்பார்த்து வாழாதவர்கள் அவர்கள் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. சரி, குரூப் 2க்கு என்ன அறிவுரை? உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இன் லவ்? குரூப் 2க்கு என்ன அறிவுரை? குரூப் 2க்கு என்ன அறிவுரை பார்க்கலாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, வெரி நைஸ். அப்போ இங்கே கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து இங்கே ஒருத்தவங்கிட்ட நீங்கள் ஒத்துக்க போகிறீங்க. நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஆமாம் நான் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், ஆனால் இது வந்து கொஞ்சம் சவாலாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, உறவுனாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கன்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயம். கிட்டத்தட்ட மனசுக்குள்ளேயே இது சவாலாக இருக்குமோ, இது எப்படி இருக்க போகுது, நான் ஒருத்தரை வந்து வேண்டான்னு சொன்னதே என்னை தகாத வார்த்தையில் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பொறுமையாக இதை கையாளுறீங்க. நீங்கள் வந்து அவங்க கிட்ட மனமிட்டு பேச போறீங்க. நீங்கள் இல்லைன்னா அவங்க இது எப்படி பொறுத்தனதோ அப்படி அந்த மாதிரி எடுத்துக்குங்க. அவங்க வந்து உங்ககிட்ட மனமிட்டு பேச போறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க இங்க சொல்றாங்க. அண்ட் ஏதாவது அவர்களுடைய வாழ்க்கையிலையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலையோ ஏதேனும் கசப்பான உறவுகள் இருந்தாலும் இங்கேயும் ஒரு உண்மை பேச போறீங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ பேஜ் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு ஆரம்பம். அதை நம்ம முன்னாடி சொன்னது போல இங்க ஒரு கொண்டாட்டம் கண்டிப்பாக இருக்கு. நீங்க என்னதான் நிறுத்தி ஹோல்ட் பண்ணி இது வேண்டாம் இது வேணும் அப்படின்னு சொல்லி பேசினாலும் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க, இல்லை அவங்க உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது மனமிட்டு பேசுறீங்க, கம்யூனிகேஷன் இருக்கு. பேஜ் அப்படிங்கிறது there is a fresh thought. ஏன்னா அவங்க கத்தியை உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம முன்னாடி சொன்னது போல நிறுத்தி நிதானமாக பொறுமையாக யோசிச்ச பிறகு கத்தியை வெளியே எடுக்கிறாங்க. now I'm going to talk அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் இந்த முறை பேச போகிறேன், மனமிட்டு பேச போகிறேன். ஸோ பேசின பிறகு இங்கே ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. குரூப் 2 இதுதான் உங்களுடைய வாசிப்பு, ஞாபகத்தில் இருக்கட்டும். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 3. நீங்கள் குரூப் 3 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம், வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இன் லவ் அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு. ஞாபகத்தில் இருக்கட்டும் குரூப் 3, இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வாசிப்பு எனக்கு பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் குரூப் 3, இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. 2 ஆரக்கல் செய்திகள் வந்திருக்காங்க, டெரா செய்திகளை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? குரூப் 3 மணி.
இப்போ குரூப் 3யை தேர்ந்தெடுத்தவங்க வந்து உறவு மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நல்ல வருமானமும் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல மெட்டீரியலி பௌதீக ரீதியாக நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு நிலைமையில நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி. நீங்க வந்து குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து ரொம்ப கூலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து எதையும் பெருசா அலட்டிக்க மாட்டீங்க. ஐயோ இது இல்லையே, ஏன் இது இல்லை, ஏன் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ 2 பேருமே ஒரு குட் வைப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூலா இருப்பீங்க. எப்படி இருக்கு அப்படின்னா, நான் இப்போ வந்து 10 வெள்ளி அல்லது 10 ரூபாய் செலவு பண்ணாலும் இன்னொருத்தவங்களும் வந்து அதுக்கு சரி வா செலவு பண்ணுவோம், ஓகேவா, அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு வைப்ஸ். யூ கைஸ் ஆர் லைக் எப்படி சொல்றது, வைப் அலாங் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே, பார்க்கலாம் டெரர் செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 3 உறவு வாழ்க்கைகள் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம். குரூப் 3க்கு வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இன் லவ். கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துடலாம். அவங்க உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம். குரூப் 3க்கு வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இன் லவ் அப்படிங்கிறது தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இவங்க வராங்க, 2 பேருமே வராங்க. சரி, இன்னும் ஒரு செய்தி எடுப்போம், பார்ப்போம் என்ன சொல்றாங்க. குரூப் 3க்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல என்ன செய்தி அவர்களுக்கு. What to expect next in love for group 3. உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம். அவங்க எதுவும் சொல்லலை. சரி, அடுத்த கார்டு பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி எடுத்துடலாம். உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் குரூப் 3. சரி, பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து 10 of Acorns வந்திருக்காங்க, 10 of Wands. நல்ல பொறுப்பானவங்களா இருப்பாங்க போல இருக்கு. ஏஸ் ஆஃப் ஏகான்ஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ், அழகான ஒரு தொடக்கம் இருக்கு. சரி, பார்க்கலாம் இவங்க என்ன சொல்றாங்க. குவீன் ஆஃப் ஏகான்ஸ் இஸ் குவீன் ஆஃப் வான்ஸ். என்ன ஒரு ஆச்சரியம்னா குரூப் 3 3மே வான்ஸ் அப்படிங்கிறது. எனக்கு என்னமோ இந்த குரூப் 3யை தேர்ந்தெடுத்தவங்க ஒன்று நீங்க தொழில் செய்பவர்களாக இருப்பீங்க. யூ ஆர் மோர் கீன் இன் பிஸ்னஸ். நீங்க ரொம்ப பிஸ்னஸ் செய்யறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அல்லது நான் திருமணம் செஞ்சுக்கிறவங்க அவங்க வந்து பிஸ்னஸ் மேனா அல்லது பிஸ்னஸ் ஊமனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. இது ஒன்று. இரண்டாவது, இவங்க இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, நான் யாரை வேணாலும் திருமணம் செஞ்சாலும் நான் வந்து சுயமா இண்டிபெண்டா நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யறதா இருக்கட்டும், அல்லது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸா இருக்கட்டும், இல்லை நான் வந்து ஒரு வேலையில இருக்க நிரந்தரமா, இப்போ நான் சின்னதா ஒரு பிஸ்னஸ் செய்வேன். ஸோ ரொம்ப பிஸ்னஸ்ல ஆர்வம் உள்ளவர்களாகத்தான் இந்த குரூப் 3ல இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி பணம் சம்பாதிக்கணும், பௌதீக ரீதியாக எனக்கு எல்லாமே நிறைவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாருமே சொல்றாங்க. 3 செய்திகளுமே உங்களுக்கு வான்ஸ் அப்படிங்கிறது. 10 of Wands அப்படிங்கிறது ரொம்ப பொறுப்பானவர்களாக இருப்பீங்க. எதையுமே வந்து பெருசா இது எனக்கு பாரமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பெருசா அழட்டிக்க மாட்டீங்க. எதுவா இருந்தாலும் சவாலை எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஒன்று நீங்க அல்லது உங்களுக்கு வரக்கூடிய அந்த நபர். இது எப்படி பொருந்தினதோ அது போல எடுத்துக்கோங்க. அண்ட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல ஏஸ் ஆஃப் வான்ஸ். திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வரலாம், வரன் வரலாம். நீங்க வந்து எப்படி தெரியுமா இருக்கு இந்த செய்தி வந்து, யூ ஆர் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் யோர் செல்ஃப். நீங்க வந்து உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு முன்னோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு வீட்டில் ஏதாவது வரன் பார்க்குறாங்க, அல்லது ரொம்ப நாளாக உங்ககிட்ட நட்பில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பேசுகிறவங்க வந்து ரொம்ப சாதாரண மாதிரி ஒரு ஆள் கிடையல, அவங்களும் ஏதோ நல்ல ஒரு வசதியானவங்க மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. தான் மேல நம்பிக்கை, தன்னுடைய உழைப்பு மீது நம்பிக்கை, தன்னுடைய பேச்சு மீது நம்பிக்கை, தனது திறமை மீது நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் இருப்பாங்க. அது ஒன்று. இல்லைன்னா உங்க வீட்டில் வரன் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் திடீர்னு அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம். இந்த மாதிரி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஆமா என்னுடைய நோக்கமும் பணம் தான், என்னுடைய நோக்கமும் வந்து வளர்ச்சி தான், என்னுடைய நோக்கம் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் சக்சஸ், முன்னேற்றம், வெற்றி அப்படிங்கிறது. ஸோ குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது வந்து
இட்ஸ் அபவுட் கிரியேட்டிவிட்டி. நான் சொல்றேனே, இது வந்து முழுக்க முழுக்க இரண்டு, பாருங்க, இந்த குட் வைப்ஸ் அப்படிங்கிறது இரண்டு கைகளுமே சமமாக தட்டும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. இரண்டு பேருக்குமே தொழில் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், வளர்ச்சி, வீடு இவ்வளவு பெருசா இருக்கணும், எங்களுக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கணும், பேங்க்ல இவ்வளவு பணம் இருக்கணும், இவ்வளவு செலவு பண்ணாலும் இவ்வளவு நம்ம சேமிக்கணும், இவ்வளவு செலவு பண்ணாலும் இவ்வளவு நம்ம வந்து எப்படி சொல்றது, அதான் எல்லாமே ஒரு சமப்படுத்திக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க சொல்றாங்க. இதுல வந்து பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இங்க வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் growth அண்ட் சக்சஸ். வளர்ச்சியும் வெற்றியும் தான். அதனாலயே உங்களுக்கு உங்க அப்படி சொல்றது, உங்களுடைய இருவருக்குமே இங்க கை கூடும். இதனாலேயே எனக்கும் அதே தாட்ஸ் தான், உனக்கும் அதே தாட்ஸ் தான், ஓகே எஸ் அதுதான் அப்படிங்கிறது, இரண்டு பேருமே இங்க கை தட்டுவீங்க அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பீங்க இருவருமே, ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருப்பீங்க, டெடிக்கேட்டடாக இருப்பீங்க. எதுவுமே பாரம் கிடையாது, எது இருந்தாலும் சவாலை நோக்கி போவீங்க, சவால் இருந்தாலும் கூட அதை பொறுப்பாக எடுத்து பண்ணுவீங்க, டெடிக்கேட்டடாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் குறிப்பிட்டவர்கள் வந்து என்னதான் வந்து ரொம்ப அம்பிஷியஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஒன்று நீங்கள் இல்லைன்னா அந்த நபர் வெரி அம்பிஷியஸ் அண்ட் வெரி பேஷனட் அப்படிங்கிறது தெரியுது. உறவுலையும் அதே மாதிரி தான். உறவு எனக்கு ரொம்ப முக்கியம், நீ வந்து என்னோட ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நான் இதுக்கு சரி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க சொல்றாங்க. ஒன்று நீங்க இல்லைன்னா அந்த நபர். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த குரூப் 3. சரி, குரூப் 3க்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை? உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை? கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க என்ன செய்தி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்க நமக்கு உங்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். குரூப் 3க்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை? 8 of shells, oh my god, 8 of cups அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு சில பேர் வந்து திருமணத்துக்கு பிறகு இருவருமே கடல் தாண்டி போவீங்க போல, வேறு ஒரு ஊர்ல போய் இருக்கிறது. பார்த்தீங்களா, இங்க ரினியூவல். ஸோ இப்போ நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து அங்க இருவருக்கும் திருமணம் நடக்கலாம் அல்லது நடக்கும். என்னங்க ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்துருச்சு. அப்ப இது ஒரு அழகான ஒரு தொடக்கம் இருக்கு. அண்ட் இங்க வந்து ஒரு சில பேர் வந்து உங்களுடைய சொந்த ஊர்ல திருமணம் செய்த பிறகு இன்னும் ஒரு ஊர்ல போய் வேறு ஒரு ஊருக்கு நீங்க மைக்ரேட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம். அங்க போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அழகாக அமைப்பீர்கள் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அழகாக அமைப்பீர்கள். ஒரு சில பேர் வந்து அங்க போய் கூட நீங்க தொழில் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நல்ல ஒரு உத்தியோகம் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் மணி. அண்ட் உங்க இருவருக்குமே ஒரே தாட் தான். அண்ட் உங்களுடைய அட்வைஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார், இட்ஸ் அபவுட் யோர் விஷஸ். உங்களுடைய ஆசைகளும் இங்க வந்து நிறைவேற. ஆமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு நபர் தான் வேணும், இப்படித்தான் இருக்கணும், எல்லாமே ஒரு சவாலா எடுத்து செய்யணும், அந்த மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா குவெஸ்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். என்ன சவால்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம முன்னோக்கி செஞ்சோம்னா நம்மளால அதை செய்ய முடியும். அந்த மாதிரி அதுல என்ன இருக்கு அதை கண்டுபிடிப்போம், அதை கண்டுபிடிச்சு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஸோ குரூப் 3 உங்களுடைய நபர் அல்லது நீங்க இந்த மாதிரியா தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. உங்களுடைய நபர் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் உறவு ரீதியாக, இதைத்தான் அவங்க சொல்றாங்க. வேறு ஏதோ ஒரு செய்தி இங்க ஒன்று சொல்ற மாதிரி இருக்கு. சரி, நான் இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறேன். குரூப் 3க்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? குரூப் 3 அவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? அவங்க வேற ஏதோ ஒரு செய்தி ஒன்று சொல்றாங்க. சரி, வந்திருக்கிறாங்க, பார்க்கலாம். 7 of Acorns வந்து இட்ஸ் 7 of Wands. அதே தாங்க. வாவ், ஒருவேளை அதனால தான் அவங்க வந்து பாருங்களேன், இதுலயும் பாருங்களேன், டிட்டர்மினேஷன், விடாமுயற்சி அண்ட் ஸ்டாமினா. எவ்வளவு சவால் இருந்தாலும் யூ கைஸ் வில் ஃபைட். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 sea lions நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், இட்ஸ் sea lions. 2 பேருமே வந்து இங்கே கை you guys are coming back together and இருவருமே கை கோர்த்து இதை வந்து முன்னோக்கி கொண்டு போற மாதிரி தெரியுது. டிட்டர்மினேஷனாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோட செய்வீங்க, தன்னம்பிக்கையோட சில விஷயங்கள் வளரும், வெற்றி அடையும் அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. 7 of Wands வந்து எப்படி இருக்கு அப்படின்னா,
நம் இருவரும் சேர்ந்து நம்ம இந்த சமுதாயத்துக்கு நம்ம இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். இந்த சமுதாயத்துக்கும் நம்ம வெளிச்சத்தை காட்டணும். எப்படி சொல்றது, வெளிச்சத்துக்கு வந்து காட்டணும், நம்மளோட திறமைகளை காட்டணும். வி மஸ்ட் பி அ பவர் கப்பல் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஒருவேளை அதனால தான் அவங்க சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு உங்களுடைய செய்தி. குரூப் 3 என்னுடைய வாழ்த்துக்கள், ஞாபகத்துல இருக்கட்டும். குரூப் 3 இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்து ஒரு வீடியோல சந்திக்கிறேன். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.